Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவித்த துருக்கிக்கு நம் நாட்டு மக்கள் பதிலடி கொடுத்து வருகிறார்கள். அந்த வகையில் மத்திய அரசும் துருக்கி நிறுவனத்தை துரத்தியடிக்கும் வேலையில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவித்து வருகிறது துருக்கி. அவர்களுக்கு ஆயுதங்களையும் கொடுத்து உதவி செய்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் இந்தியா துருக்கி மீது கோபத்தில் இருக்கிறது. துருக்கிக்கு சுற்றுலா செல்வது, துருக்கி நாட்டு நிறுவனத்துடன் வர்த்தகம் மேற்கொள்வது உள்ளிட்டவற்றை கைவிட்டு வருகிறார்கள். இது துருக்கியின் பொருளாதாரத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும். அது மட்டுமின்றி நம் நாட்டில் செயல்பட்டு வரும் துருக்கி நிறுவனங்களுக்கு எதிரான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அது மட்டுமின்றி நம் நாட்டில் செயல்பட்டு வரும் துருக்கி நிறுவனங்களுக்கு எதிரான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாகத்தான் இண்டிகோ விமான நிறுவனம் சார்பில் துருக்கி ஏர்லைன்ஸின் போயிங் 777S என்ற 2 விமானங்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்த விமானங்களை குத்தகைக்கு பெற்று இண்டிகோ இயக்கி வருகிறது. இந்த விமானங்களின் குத்தகை காலம் நேற்றுடன் முடிவுக்கு வந்துவிட்டது. இதனையடுத்து குத்தகை காலத்தை 6 மாதங்கள் நீட்டிக்க இண்டிகோ அனுமதி கோரியது. ஆனால் விமான இயக்குநரகம் 3 மாதங்கள் மட்டுமே அனுமதி கொடுத்தது. அதோடு அதன் பிறகு எந்த காரணத்தை கொண்டும் விமானங்களை இயக்க அனுமதிக்கப்படாது என தெரிவித்திருக்கிறது. இதன் மூலம் துருக்கி ஏர்லைன்ஸ் உடனான உறவை இண்டிகோ முறித்து கொள்ள உள்ளது. இதன் மூலம் துருக்கிக்கு மத்திய அரசு பெரிய செக் வைத்திருக்கிறது. ஏனென்றால் நம் நாட்டிலிருந்து இந்த விமானங்கள் மூலமாக டெல்லி மற்றும் மும்பையிலிருந்து துருக்கியின் இஸ்தான்புல் நகருக்கு நேரடியாக சுற்றுலா பயணிகள் சென்று வந்தனர். தற்போது துருக்கியை நம் நாட்டு சுற்றுலா பயணிகள் புறக்கணித்து வருகிறார்கள். இருப்பினும் தொடர்ந்து நம் நாட்டுக்கும் துருக்கிக்கும் விமானங்கள் இயக்கப்பட்டதால் வரும் காலத்தில் கூட துருக்கிக்கு நம் நாட்டு மக்கள் செல்லலாம். இதன் மூலம் துருக்கி பயன்பெறலாம். ஏனென்றால் நம் நாட்டிலிருந்து துருக்கிக்கு குறைந்த செலவில் நேரடியாக செல்ல முடியும். இப்போது இந்த சேவை நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது துருக்கி ஏர்லைன்ஸுக்கான குத்தகையை இண்டிகோ ரத்து செய்ய உள்ளது. அதோடு துருக்கிக்கு மக்கள் செல்வதையும் இதன் மூலம் குறைக்க முடியும். முன்னதாக விமான இயக்குநரகம் துருக்கியின் செலபி ஏவியேஷன் நிறுவனமுடனான அனைத்து ஒப்பந்தங்களையும் ரத்து செய்தது. டெல்லி, மும்பை, அகமதாபாத் உட்பட 9 விமான நிலையங்களில் பாதுகாப்பு மற்றும் பயணியர் சேவைகளை இந்த செலபி நிறுவனம் மேற்கொண்டு வந்தது. பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து அந்த நிறுவனத்துக்கு எதிர்ப்பு கிளம்பியது. இதனையடுத்து செலபி நிறுவனத்தின் ஒப்பந்தம் என்பது ரத்து செய்யப்பட்டது. இப்போது இண்டிகோ துருக்கி ஏர்லைன்ஸ் இடையேயான பந்தம் இன்னும் 3 மாதங்களில் முடிவுக்கு வர உள்ளது குறிப்பிடத்தக்கது. Subscribe to One India and never miss an update. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online.